விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இந்த விஸ்வாச வருட வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் மிகுந்த முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதில் சிறப்பு பலன்களாக நிறையா இருக்குங்க. அதை தெளிவாக பார்த்துருவோம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக எப்படி டெவலப் ஆக போகுது, சொத்து சுகம் இந்த நேரத்தில் வாங்கலாமா, இடம் வண்டி வாகனம் சிந்தனை இருக்கே அது என்ன, தாய் சம்மந்தப்பட்ட உடல்நிலை எப்படி, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வெளிநாடு தொடர்பு எப்படி இருக்குது, அதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2, 5 குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறார், கூட 9க்கு வரப்போகிறார். ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். ரெண்டாவது 10ல் கேது பகவான். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், கேதுவே இருக்கார். பாவியே நானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்க போகிற அற்புதம் என்ன. இப்போ 3, 4 சனி பகவான் 5ல் பயணிக்கிறார். இதான் கால சூழ்நிலை. இப்போ முதல்ல உங்களுக்கு வண்டி வாகனம், இடம், சொத்து வாங்க யோகம் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் உங்களை மதிப்பிட போகிறாங்க. கையிருப்பு பணத்தையும் ப்ராப்பர்ட்டியும் வச்சு. அப்போ குறிப்பிட்ட திருமண வயது இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு செலவு பண்ணுறதா இல்லை திருமணத்துக்கு எடுத்து வைக்கலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கினா ப்ராப்பர்ட்டியை வாங்க வேண்டிய காலகட்டம். இது லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக மாற வாய்ப்புண்டு. குறிப்பாக ப்ராப்பர்ட்டி உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் இருக்க வேண்டிய உண்டு. குறிப்பாக கார் வாங்குகிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த இடத்துல கார் வாங்கணும், கார் எனக்குன்னு ஒரு கார் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை, அது தேவையோ இல்லையோ அதான் தோணிகிட்ருக்கும். அப்போ வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புண்டு. உங்களுக்கு ஒரு சிறு தொகை திடீர்னு கிடைக்கும். அது ஒரு அதிர்ஷ்ட யோகம் மாதிரி. ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் போம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வர வேண்டிய அரியர் பணம்லாம் மொத்தமாக வந்ததும் போம், ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பிரித்தாங்க திடீர்னு கொடுத்தாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பணம், வர வேண்டிய பணம் திடீர்னு வருது. அதன் மூலம் கடனை அடைத்து விட்டு சொத்து சுகத்தை வாங்க வேண்டிய காலகட்டம் ஃபஸ்ட். ரைட். ரெண்டாவது வேலை என்ற ஒரு விஷயத்தில், வேலையில் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க. வேலையில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தோணும். கொஞ்சம் கஷ்டப்படுறத விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். ஹெவியான ப்ராஜெக்ட் வேணாம், ஹெவியாக வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். மொத்தம் கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கும். அப்போ சில காலங்கள் சோம்பல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேலையில் உங்களுக்கு கௌரவங்கள் உண்டு. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பி நீங்களே கமிட்மெண்ட்டு எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். உங்களை நீங்கள் வேணான்னா ரிலாக்ஸாக விட்டுருவாங்க. பட் 1 இயருக்கு அப்புறம் திருப்பி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கனால வேலையில் நீங்களே நிறையா கற்றுக்க வேண்டிய காலம். இந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு யோகம் வந்திருக்குங்க. புதுத்துறை புதுசாக ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிறது. இன்றைக்கி டெக்னாலஜினா ஏஐ டெக்னாலஜி மாதிரி புது ஐடியாஸ், புது நிறைய கான்டாக்டுகள் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ வேலை செய்யும் இடத்தில் பளு கொஞ்சம் குறைவாக இருக்கும். உங்களுக்கு கற்றுக்க வாய்ப்பு இருக்குண்டு. மேலதிகாரிகளோட தொடர்புகள் நல்லபடியாக இருக்குது. ஆனால் புது முயற்சிகள் நீங்களே ரிசல்ட் கற்றுக்கணும். இதுதான் ரைட். திருமணம் என்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட இத்தனை வருஷம் இருந்து குரு பலன் இப்போ கொஞ்சம் 8ல் குரு இருக்குது. குரு வக்ரம் நிவர்த்தி பெற காலகட்டத்திலையோ அல்லது குரு கடகத்துக்கு வரும்போது, கடகத்துக்கு எப்போ வருவார்னா அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் வரையும் கடகத்தில் தான் இருக்க போகிறாரு. அப்போ குரு பார்வையே வந்துடும். அப்போ திருமணம் எப்படின்னா திடீர்னு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு கமிட்மெண்ட் ஆகும். அது வரைக்கும் சும்மா இருக்கும். அது திடீர்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்க. அப்போ திருமணத்துக்கு என்றும் தயாராக இருக்கணும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டு. ஒரு சிலருக்கு குருபலன்னு வருத்தப்பட வேண்டாம். பொதுவாக பார்க்கும்போது சந்திரன் ரீதியாக குருபலன் எடுக்கலாம். ரெண்டாவது லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதிக்கு குருவார்வை இருக்கான்னு பார்க்கலாம். தசா நடத்தும் நாதனுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியில் குருவார்வை இருக்கான், அதெல்லாம் சூட்சமங்க. அப்படிலாம் பார்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது திருமணம் நிறைய பேர் சொல்லுவாங்க குருபலனே இல்லை ஆனால் கல்யாணம் நடந்தது அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சனி தசை நடந்தது, கல்யாணம் நடந்தது, கேது புத்தியில் கல்யாணம் நடந்து நல்லா தான் இருக்கும். அப்போ நேர்கோட்டு போடு காட்டுறதுக்கு அளவுக்கு ஜோதிடம் பற்றி டைரெக்டாக இல்லை, சூட்சமங்கள் நிறைந்தது. அது ஜோதிடருக்கு தெரியும், அவங்க அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு மட்டும். சரி ரைட். இப்போ திருமணம் என்ற சுப நிகழ்வு உண்டு. மற்ற பாராமீட்டரும் பார்க்கணும். அதனால் அதில் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரத்தில் தொழில் சம்மந்தப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். கூட்டு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். தொழிலே இன்னொன்று மாற்றக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஒன்றை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான் இருக்கோம், இல்லை அதிலே இன்னொன்று அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான் இருக்கோம். தொழிலை ஒன்றை இன்னொன்றாக விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் வருது. 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தில் 5ல் இருக்கிற சனி பகவான் 11ல் பார்க்கறனால இப்போ லாபம் ஈட்டும் காலகட்டம். ஆனால் லாபம் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டிய தொழிலில் எப்படின்னா, ஒரே தொழிலை ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறத விட 2-3 பேர்த்துக்கு பிரித்து சேல்ஸ் பண்ணி ஒரே ப்ராடக்ட்டு 100 ரூபாய் லாபம் வரதுக்கு பதிலாக அதே 3 ப்ராடக்டை 97 வச்ச நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஆஃபர் கொடுத்து
இது பண்ண வேண்டிய காலகட்டம், அது புரிஞ்சுக்கணும். இப்போ பணம், கையிருப்பு பணத்தை கொஞ்சம் வச்சுக்க வேண்டிய காலகட்டம். இந்த நேரத்தில் மைண்ட் எப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும், ட்ரேடிங் பண்ண தோணும். பட் ட்ரேடிங்க்கு அட்வைசபிள் கிடையாது. ஃபாரெக்ஸு, வெளிநாடு, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய காலகட்டம், அதெல்லாம் இப்போ தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நார்த் இந்தியா போயிட்டு வந்தேன், ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் ஆன்சைட்டுக்கு ஒரு 15 நாள் கூப்பிட்ருக்காங்க, நான் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நாள் தனியாக இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சின்ன ஒரு வரும். அது தொழில் ரீதியாக வர வாய்ப்புண்டு. தாயின் உடல்நிலை கவனம் தேவை. தாயிடம் இந்த கருத்து வேறுபாடுகள் விலக வாய்ப்புண்டு. சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் அது உயில் சொத்து, உயில் வழியாக வர சொத்துக்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது. இந்த தமிழ் வருட பிறப்பிலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் நிலையில் ஆரம்பிக்குதுங்க. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இடமாற்றம் இயற்கையாகவே வர வாய்ப்புண்டு. பொதுவாகவே இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறது பிரதமை தேதியில் ஆரம்பிக்கும். அப்போ சூரியன் சந்திரன் இணைந்தே ஆரம்பிக்கும். உங்கள் பாதகாதிபதி மறைகிறார். 9க்குரிய பாதகாதிபதி மறைகிறார். உங்கள் 10க்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிற. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு கடன் வாங்கி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம். அப்போ எக்ஸ்பேன்ஷன், வேலையாட்கள் மூலம் ஆதாயம் உண்டு. வேலையாட்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வேலையாட்கள் போட்டிருப்பீங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபோன் சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி புது அப்டேட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் இந்த வருடத்தில் நிறைய புது யுக்திகள் கையாள வேண்டியது, மனதளவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டிய காலகட்டம். ஹெல்த் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா பார்ப்போம். ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அது வீட்டிலே செய்கிற மாதிரி எளிமையாக இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஹெல்த் வைஸ் பொதுவாக உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கவனங்க. இந்த நேரத்தில் நிறைய சாப்பிட தோணும், நிறைய சாப்பாடு, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக சோம்பல், அடிக்கடி தூங்க தோணும். இது ரெண்டும் சில காலம் நல்லாயிருக்கும். அப்போ உணவு பழக்கமும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் தேவை. ஒரு நிறைய பேருக்கு இந்த ஃபைல்ஸ் இருக்குது, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்கள சரி செய்ய வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது, சரியாக காலகட்டம் வந்தாச்சு. ஃபைல்ஸுமாக இருந்தது, சரியாக காலகட்டம் வந்தாச்சு. இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வேணான்ட்டோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எதுனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஒரு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் போட்டு வைக்கிறது யோகமாக இருக்கும். சிறு சேமிப்பு தான் உங்களுக்கு சீட்டு போடுற சின்ன சீட்டு, அது நம்பிக்கையான ஆள்கிட்ட போடணும் சொல்கிறேன். சின்ன சீட்டு மாதிரி போட்டு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆனால் நகைச்சீட்டாக இருக்கக்கூடாது, இதுதான் சூட்சமாக. நகைச்சீட்டை தவிர்க்க வேண்டும். இது மாதிரி சின்னதாக சேர்த்துட்டு வாங்க. சிறு சேமிப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும், பண வருவாய் வரும்னு சொல்லியிருக்கேன், அதையும் பார்ப்போம். இப்போ என்ன கோயில் பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாக குரு பகவான் தாங்க. 8ல் இருக்க குரு பகவான் நிறையா எதுவும் கொடுக்கவும் செய்கிறாரு, கையிருப்பு பணத்தை பிரித்தும் வைக்கிறார். இவர் தான் இதோட பரவாயில்ல. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேறு 12ஆம் இடத்துல ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுன்னு மைண்டு தோணிகிட்ருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன் குரு பகவான் கோயிலுக்கு ஆலங்குடியாக இருக்கலாம், இல்லை குருஸ்தலத்துக்கு ஒரு இடம் சென்று வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவது இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். மற்ற கிரகத்தில் நாளில் ராகு பகவான் வரும் பொழுது இடம், வீடு, சிந்தனை வந்துட்டுருக்குமா? அப்போ ராகுகேது ஸ்தலத்துக்கு ஒரு முறை, உங்கள் வீட்டு அருகில் இருக்கலாம், ராகுகேது ஸ்தலத்துக்கு ஒரு முறை சென்று வரும்போது தொழில் வேலையில் இருக்கும் இன்னல்கள் விலகும். இது ரொம்ப முக்கியம். வேறு இது என்ன எண்கள் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக 9, 3, 2ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்கள். 2க்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் நம்பர் தரேன். 2க்கு பதிலாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது 1ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி வலுக்க செய்கிறதுக்கு 1ஆம் நம்பரை வலுப்படுத்துங்கள். ஆக மொத்தம் சிறப்பாக வருடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைரியமாக இறங்கி செய்ய வேண்டிய வருடம் என்பது சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.